சென்னை எண்ணூர் கழிமுக பகுதியில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரத்தில் தமிழக அரசு பல்வேறு தகவல்களை வழங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் என்னென்ன விஷயங்கள் முன்வைத்திருக்காங்க, முழு விவரங்கள். வணக்கம். எண்ணூர் கழிமுக பகுதியில் வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக மீன்வளத்துறை தரப்பில் எண்ணெய் கசிவு காரணமாக காட்டுக்குப்பம், உலகநாதபுரம் உள்பட 9 கிராமங்களில் மீன்பிடி படகுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதுபோன்று சேதமடைந்த படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் உயரம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், இது தவிர 2,301 குடும்பங்களுக்கு வாழ்வாதார பாதிப்புக்காக 12,500 ரூபாயும் என மொத்தமாக 8 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடானது, நிவாரணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 7 கோடி ரூபாய் வரைக்கும் சிபிசிஎல், அதாவது சென்னை பெட்ரோலியம் கழகம் மூலமாகவும் நிறுவனமும் மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் ஆணையத்துக்கு செலுத்த இருக்கிறது. மீதமுள்ள 1,15,00,000 ரூபாயை தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் தமிழக அரசு தரப்புல எண்ணெய் கசிவு பரவிய பகுதிகளில் இறந்த நிலையில் பறவைகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த எண்ணெய் கலந்த பகுதிகளை சீரமைப்பதற்காக கோவாவில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷினோகிராபி என்ற அமைப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே சோதனை முயற்சிகளை தொடங்கிவிட்டார்கள். 2-3 மாதங்களில் இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த எண்ணெய் படலத்தை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் குறித்த அடுத்த கட்ட அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சிபிசிஎல், அதாவது சென்னை பெட்ரோலிய கழகத்துக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் அரசு தரப்புக்கும் உத்தரவிட்ட தீர்ப்பாயம் விசாரணையை ஜனவரி 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.